So welcome to the video part 3. Smartphone facts. Yeah. ഓൾറെഡി ഞങ്ങൾ 2 പാർട്ട് ഇട്ടിട്ടുണ്ട്. അത് കണ്ടിട്ടില്ലെങ്കിൽ ഞങ്ങൾ ഐ ബട്ടണിൽ കൊടുക്കാം, ക്ലിക്ക് ചെയ്ത് കണ്ടാൽ മതി കേട്ടോ. So let's go. Okay. Part number 7. Yeah. Already 6 facts பார்த்துட்டோம். இது part number 7. சரி, fact number 7. Nomophobia கேட்டிருக்கியா? Nomophobia. No. Actually അതിനെ നോ പറയുന്ന ആൾക്കാരാണ് നോമോഫോബിയ. നോമോഫോബിയാனா நோ மொபைல் ஃபோபியா. நோ மொபைல். ஓ, நோ மொபைலா? அதாவது போனை பிரிந்து இருக்க முடியாமல் வாழும் என்ன போல ആളുകൾക്കുള്ളത്. ഞാൻ പറയുന്നതിന് മുമ്പ് നേരത്തെ ഡയലോഗ് പറഞ്ഞ് എസ്കേപ്പ് ആവാന്ന് വിചാരിച്ചാ. ആണടാ, നിന്നെ പോലെ ബാത്റൂമിൽ പോണെങ്കിൽ ഫോണില്ലാതെ പറ്റില്ലല്ലോ നിനക്ക്. அங்கதான் ஃப்ரீயா இருக்கும். சரி, அதனால தான் வேணும்ன்றது. അട്ടി ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട് ഫോണ്. ഞാൻ എഡിറ്റ് ചെയ്യൂല, ഇതിന് ഇങ്ങനെ ഇടും. അട്ടി വരെ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. ഫോണിനെ കൊണ്ടുപോയി ഞാൻ ഫോൺ ഇങ്ങ് വലിക്കും, ഫോൺ അങ്ങ് വലിക്കും. അവസാനം എന്റെ ഫോണിനെ എടുത്തോണ്ട് പോകും. എന്നിട്ട് ഞാൻ ഇവിടെ നിന്ന് വീഡിയോ കോൾ ചെയ്യും. കട്ട് ചെയ്ത് വിട്ടിട്ട് അതിൻ്റെ അകത്തിരുന്ന് റീൽസ് നോക്കിക്കൊണ്ടിരിക്കും. എന്ത് തോന്നുന്നു എനിക്ക് അറിഞ്ഞൂടാ ഇങ്ങനെ ബാത്റൂമിൽ ഇരുന്ന് റീൽസ് നോക്കാൻ. ഇതാരിങ്ങനെ കണ്ടുപിടിച്ചെന്ന് പറഞ്ഞൂടാ. ഇതിന്റെ നിറയെ റീൽസ് കണ്ടിട്ടുണ്ട്. ഇതിന്റെ ഡിസ്അഡ്വാൻറ്റേജ് എന്തൊക്കെയാണ് ഇതൊക്കെ ഞാൻ ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കും. വീഡിയോസ് ഒന്നും കാണത്തില്ല. நம்ம பாரு, நான்லாம் எனக்கு சைக்கலாஜிக்கல் அடிக்ஷன் இருக்குது தெரியாம இருந்தது. சத்தியமா நீ அடிக்டட். எனக்கு ഈ ഫോബിയ ഉണ്ട്. அதான் மில்லியன்ஸ் ஆளுங்களுக்கு இருக்கான். மில்லியன்ல நானும் ஒருத்தன். மில்லியனில் ஒருவன். എനിക്കൊക്കെ ആ ഫോൺ എടുത്തൊന്ന് റീൽസ് നോക്കാനുള്ള സമയമില്ല. அதே பிஸி மேன் which means எனக்கு சரி, எனக்கு நோமோஃபோபியாவா இருந்துட்டு போகுது. அதுக்காக நீ மொபைலை கம்மியா யூஸ் பண்றதெல்லாம் சும்மா அடிச்சு தள்ளாத. அப்போ ഞാൻ എപ്പോഴും ഒന്നും യൂസ് ചെയ്യുന്നില്ല കേട്ടാ. சரி, நம்மள மாதிரி நோமோஃபோபியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட்டை போட்டு போங்க. which means பாத்ரூமில் ஃபோன் யூஸ் ചെയ്യുന്നു. இருக்கட்டும், அங்கதான் நாங்க ஃப்ரீயா இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஃபேக்ட் சொல்லுங்கப்பா நோமோஃபோபியா பத்தி. இப்போ கொஞ்சம் சைக்காலஜி பத்தி பார்ப்போம். ஓகே, உங்க ஃபோன் இருக்குல்ல, சைக்காலஜி. என் ஃபோன், உங்க ஃபோன் இல்லைன்னா இப்போ திடீர்னு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, சிக்னல் இல்லை, ஃபோன் இல்லை அப்படிங்கிற டைம்ல வந்து பேனிக் ஆகுறீங்கன்னா நீங்க வந்து நோமோஃபோபியா அடிக்ஷன் உள்ள ஒரு ஆளு. ഇപ്പോ ബാറ്ററി ഇപ്പൊ നോക്കിയോ, ചില സമയങ്ങൾ അറിയാത്ത ഒരു സ്ഥലത്ത് നിന്നിട്ട് കോണ്ടാക്ട് ചെയ്യാൻ പറ്റിയില്ലെങ്കിൽ ഉണ്ടാവുന്ന പാനിക്. അപ്പോൾ அது வேற. அதான் சைக்காலஜி நான் சொல்லிட்டேன். உன்கிட்ட சொன்னது தப்பு. ஃபோனில் பேட்டரி இல்லைங்கன்னு நம்ம ஃபோனை யூஸ் பண்ண முடியாதுங்கிற கவலை வேற. ஐயோ எங்கேயோ மாட்டிக்கிட்டோமேன்னு கவலைப்படுறது வேற. ஓகே, அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ஃபோன் இல்லைன்னா பேனிக் ஆகுறீங்களா, ஃபோன் பேட்டரி தீர போகுதுன்னு பேனிக் ஆகுறீங்களா, சிக்னல் கட் ஆயிடுச்சுன்ட்டு உங்களுக்கு பேனிக் ஆகுதா, ஐயோ மொபைல் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு உங்களுக்கு பேனிக் ஆகுதா, இது வந்து ஒரு ரிகாக்னைஸ் பண்ண ஃபோபியாவோட ரிகாக்னைஸ்டு ஃபோபியாவோட லிங்க் இருக்கா இதுக்கு. ஓகே, அதுதான் நோமோஃபோபியா. സോ ഈ ഫോബിയ ഉണ്ടെന്ന് ആക്ച്വലി ഇതൊരു ക്ലിനിക്കൽ കണ്ടീഷൻ ആണ്. നിങ്ങൾക്ക് ഈ ഫോബിയ ഉണ്ടെന്ന് തോന്നുവാണെങ്കിൽ നിങ്ങളൊരു ഗ്രീൻ ഹാർട്ട് കമന്റ് ബോക്സിൽ ഇടേട്ടാ. ഇതിന്റെ ഇമെയിൽ നിന്നായിരിക്കും ആദ്യത്തെ ഗ്രീൻ ഹാർട്ട് വരുന്നത്. ഞാൻ പിന്നെ ചെയ്തത് எனக்கு வந்து இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு நோமோஃபோபியா எல்லாம் இல்லை. ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்ல வரട്ടെ, വരുമ്പോൾ കാണാം. அது வந்து ஒரு கிளினிக்கல் கண்டிஷனா. கிளினிக்கல் கண்டிஷனாகவே அக்னாலேஜ் பண்ணிட்டாங்களா அதை. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பயம், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் படிக்கிறதுக்கு பயம், வெளியில் போகிறதுக்கு பயம், அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் നോമോഫോബിയ. ഞാനൊന്നും പോയിട്ടില്ല എന്ന് എനിക്ക് വിശ്വസിക്കാം. ஃபேக்ட் நம்பர் 8 என்னன்னா, மொபைல் ஃபோன் த்ரோவிங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்டான். மொபைல் ஃபோனை எடுத்து எறிகிறோம்ல, த்ரோ பண்ணுறது ஒரு ஸ்போர்ட்டான். ஒரு ஸ்போர்ட்டு விளையாடுறாங்களாம். மொபைல் ஃபோனை எடுத்து எரிஞ்சு விளையாடுறாங்களாம். அது ஒரு கேமாக விளையாடுறாங்களாம். அதை சொல்கிறேன் இரு. എങ്ങനത്തെ ഫോണാണ്? യൂസ്ഡ് ഫോണാണോ അല്ലെങ്കിൽ കേടായ ഫോണാണോ? இப்போ நமக்கு டக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சண்டை போடுறப்பே ஃபோன் எடுத்து எறிகிறது உண்டு. உனக்கு கோவம் வந்தால் பழைய ஃபோன் எடுத்து போடுறியா, எடுத்து விட்டு எடுத்து எறிறியா, அப்போ நீ வந்து ஃபின்லாண்டுக்கு போகலாமா. அங்கே வந்து இந்த ஃபோன் உண்மையாகவே எறிகிறதுக்கு கேம் இருக்கான். சரி, ஓகே. தற்காலம் அங்கே ஃபோனை உடைக்கிறது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கிடையாதான், கேமு. அது பாரு, 2000 வருஷத்துலேருந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்களா இப்போ வரைக்கும். அதுவும் மொபைல் ஃபோன் த்ரோவிங்ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் வச்சிருக்கானுங்களா. இது வரைக்கும் அதிகமாக தூக்கி போட்டவன் வந்து 110 மீட்டர் போட்டிருக்கானா போன. നന്നായിട്ട് ഒരു നല്ല മനുഷ്യൻ. 110 மீட்டர்னா ஃபுட்பாலோட இது இருக்குல்ல, கோர்ட்டு, அந்த லென்த்தோட அதிகம். எவ்வளோ தூரம் தூக்கி போட்டிருக்கான் பாரு போன. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 9. உன் ஃபோன் வந்து டர்ட்டியர் தென்
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ഓൻ ഫോൺ വന്ന് ഓൻ ഫോൺ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ് അവസാനം എനിക്ക് എൻ്റെ ഫോൺ എടുക്കാനേ ഒരുമാതിരി ചെയ്യും. നിനക്കത് ഫോൺ ചെയ്യും. ഓൻ ഫോൺ വന്ന് ഡേർട്ടി. இப்போ ஃபோன்லாம் நம்ம டாய்லெட்லாம் எடுத்துட்டு போறோம், எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போறோம்ல. இப்போ நீ இல்லைன்னு சொல்லுவேன், நான் எடுத்துட்டு போறதில்லன்னு சொல்லுவேன். ஆனா நான் தான் ஃபோன் எடுத்துட்டு போறேனே. அப்போ 2 ஃபோன் தான் எடுத்துட்டு போறோம். அப்போ 2 ஃபோனுக்கும் சேம் கதை தானே. ஸ்டடீஸ் ரிவீல் பண்ணியிருக்கான் என்னன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் ஹேண்டில் விட 18 டைம்ஸ் அதிகமாக பாக்டீரியா இருக்குமா ஸ்மார்ட் ஃபோனில். ஏன்னா இப்போ எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோமே. அந்த ஃபோனை எடுத்து காதில் வச்சு முகத்தில் வச்சு ஃபோனை பேசி அந்த அளவுக்குலாம் இல்லை, அவ்வளோ பாக்டீரியா இருக்க போகுது. ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறோம், யோசிச்சு பாருங்க. 18 டைம்ஸ் மோர் பாக்டீரியா தென் பப்ளிக் டாய்லெட்டான் நம்ம ஃபோனில் இருக்குமா. டக்குன்னு துணி எடுத்து எல்லாம் கழுவிடுங்க போன. ஒரு குயிக் மாண்டேஜ் பார்த்துருவோம் நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸோடது. நீங்கள் இப்போ பிடிச்சிருக்கிறது இருக்குல்ல, வைக்கிங் பேர் வச்ச மூன் லேண்டிங் கேப்பபிளான டிசீஸ் கேரி பண்ணுற ஒரு 110 மீட்டர் த்ரோ பண்ண ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த ஃபோனு. இப்போ பார்த்த ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு மோஸ்ட் மைண்ட் ப்ளோவிங்காக தோணுன ஃபேக்ட் எதுன்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் எங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணோம். நாங்களும் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறோம், கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ മറക്കാமல் ലൈക്ക് ഷെയർ കമൻറ്റ് பண்ணிவிடுங்க, സപ്പോർട്ട് பண்ணுங்கள், സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. സോ നിങ്ങളുടെ വാല്യബിൾ കമൻറ്റ്സ് ഞങ്ങൾക്ക് ആവശ്യമാണ്. ഞങ്ങളുടെ ബാക്കി വീഡിയോസൊക്കെ കാണണമെന്നുണ്ടെങ്കിൽ ലിങ്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിലും ഐക്കോണിലൊക്കെ പിൻ ചെയ്തേക്കാം. ജസ്റ്റ് ഓപ്പൺ ചെയ്ത് പ്ലേലിസ്റ്റിൽ ഓപ്പൺ ചെയ്ത് നോക്കിയാൽ മതി. സോ ദാറ്റ്സ് ഓൾ. മറക്കാതെ ഷെയർ, സബ്സ്ക്രൈബ് ആൻഡ് ലൈക്ക് ചെയ്യുക. ദാറ്റ്സ് ഓൾ. വൈൻഡ് അപ്പ്.